விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையில் வந்து திமுகவும் மிக அதிகமாக சாடியது போல பல ஊழியர்களும் தாக்கி வருகிறது. ஆனா உண்மையில் திருமாவளவன் பேசியது நியாயமான உண்மையான ஒரு விஷயம். இப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் பேசியது என்ன என்று பார்த்தோம். கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. திமுக ஏன் செய்யும்? திமுக வந்து கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி அப்படின்னு அறிவிச்சிருந்தால் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஓரளவாவது திருப்திகரமாக அவர்களுக்கு தொகுதிகளை இருந்திருந்தால், அவர்களுக்கு விரும்பிய தொகுதிகளை கொடுத்திருந்தால் இவ்வளவு எளிதாக எவ்வளவு விரைவாக வந்து கூட்டணியை விட்டு இந்த கட்சிகள் சென்றிருக்க வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கிறார். இது உண்மையான விஷயம். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுடைய அணுகுமுறை என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பார். ஏன்னா இவங்க கூடவே இருந்த அந்த 2017 தொடர்ச்சியாக கூடவே இருந்த கட்சிகள் திமுக மதிக்கல. அவங்க மேல கொஞ்சம் கூட ஒரு எல்லளவு கூட மரியாதை மதிக்கவே இல்லை. அவங்களுக்கான உரிமைகளை வந்து தடுப்பது போலவா செயல்பட்டு திமுக. எப்படி பார்த்தோம்னாக்க, எப்போ வந்து தேமுதிக கட்சி உள்ள வந்ததோ அப்போதே வந்து திமுக முகம் மாறிவிட்டது. அதனால அதனுடைய செயல்பாட்டை மாறிவிட்டது. அவங்க ஒட்டுமொத்தமா வந்து தேமுதிக கொடுக்கிற ஒரு மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. 164 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 70 தொகுதிகளை கூட்டணியில் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் பொழுது 12 தொகுதிகள் வரை கேட்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து கேட்டுருக்காங்க. ஒரு 10வது அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து குறைத்து மதிப்பிடுகிறாங்க. அந்த கட்சிக்கு வந்து 8 தொகுதிகளை கொடுக்குறாங்க. திடீர்னு உள்ள அந்த தேமுதிக திடீர் பாசம் அவங்க மேல அந்த கட்சிக்கு 10 தொகுதிகளையும் கொடுத்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் எடுக்கிறாங்க. இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது அந்த திமுக கூட்டணியில் அந்த கட்சிகளுக்கான அந்த கசப்பு. எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. தேமுதிக எப்போ உள்ள வந்ததோ அந்த கட்சிகளுக்கு எப்போ அவங்க 10 தொகுதிகளை கொடுத்தாங்களோ, ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த இடத்தையும் அவங்க கொடுத்தாங்களோ, அப்போதே இவர்களுக்கான கசப்பு ஆரம்பித்திருக்காரு. அதுலதான் வந்து திமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா அந்த இடம் தான். இவங்க செய்யற தப்புக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி அவங்க வந்து அதுக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த பதில்களை கொடுக்கும்போது கூட திமுகவுக்கு நீங்க ஏன் வந்து திமுகவுக்கு பக்கபலமா தான் நீங்க பேசுறீங்க எங்க போன்ற ஒரு பேச்சுக்கள்லாம் அனுப்பிட்டு, அதே நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எதிர்கட்சியாகவும் செயல்பட்டது, தோழமை கட்சியாகவும் செயல்பட்டது. அந்த 2025 2026 வரை அப்படிப்பட்ட அந்த கட்சியை, வலிமை பொருந்திய ஒரு கட்சியை இவர்களாக செய்த செயல்தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தோல்விக்கு காரணமா அமைந்துவிட்டது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எப்போ வந்து 8 தொகுதியை கொடுத்தாங்களோ அப்போதே குறிப்பாக பட்டியலின மக்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குடைய அந்த ஓட்டுகள் அனைத்து தடம் மாற ஆரம்பிச்சுவிட்டது. அப்பொழுதே வந்து திமுகவுடைய திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் அனைத்தும் சரிய ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை இவர்கள் விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு சரியான ஒரு தொகுதிகளையும் அவர்கள் கேட்ட 15 தொகுதிகள் கேட்டார்கள். இவர் 10 தொகுதிகளாவது கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை திமுக சந்தித்திருக்க வாய்ப்பில்லை.
திமுக ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு செல்வதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டதுதான்.